இந்தாங்கோ. என்னம்மா அது? பாயசம். என்ன விசேஷம்? நம்ம அசோக்குக்கு இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம். அப்படியா? ஆமா, மாமி சேமியா பாயசம் பண்ண சொன்னா. அதான். எனக்கே ஞாபகம் இல்ல. தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். ஏன்னா நேத்துக்கு கடைக்கு போய் நானே பேண்ட் ஷர்ட்லாம் எடுத்துன்னு வந்தேன். நீ ஆசையா வாங்கிட்டு வர. அவன் எப்ப பார்த்தாலும் இந்த 4 முறை வெட்டியும் அரக்கை சட்டையமா தானே நிக்கிறான். இதெல்லாம் போட்டு போனா நீங்க கொடுத்து போட்டுக்க சொல்லுங்க. அதை எப்படி போட்டுக்க மாட்டேன்னு சொல்றான்னு பாத்துடுவோம். போட்டுப்பான். வருஷத்துக்கு ஒரு நாள் வருது பர்த்டே, போட்டுக்காம விட்டுருவா. நான் சொல்றேன். அசோக், அசோக் வாடா கண்ணா வா. அவனுக்கு பிறந்த நாள் அவனுக்கே தெரியாது. என்னம்மா? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்டா கண்ணா. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ்டா கண்ணா. ஓஹோ, என்னடா அது பிறந்த நாள்னு சந்தோஷமா கிரீட் பண்றோம், சொரத்தே இல்லாம ஓஹோங்கிற. இன்னைக்காவது கொஞ்சம் ஹாப்பியாரேன். இதுல சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? நல்ல நாள் அதுமா என்னடா பேச்சுது? அப்பா, மனுஷன் இந்த பூமியில பிறக்கிற நிமிஷத்துல இருந்தே அவனுடைய இறுதி யாத்திரை ஆரம்பமாயிடுது. ஒவ்வொரு நிமிஷமும் நாம எல்லாரும் மரணத்தை நோக்கி பயணம் பண்ணிருக்கோம். இதுல பிறந்த நாள்ங்கிறது ஒரு மைல்கல் தான். அத போய் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். நினைச்சா சிரிப்பு தான் வர்றது. உனக்கு ஏதாவது புரியுறதா? தலைய சுத்துறது. எனக்கு ஓரளவும் புரியல. போனா போறது. உங்க அம்மா அவன் பிறந்த நாளுக்கா ஆசையா சட்டை வாங்கிட்டு வந்திருக்கா, அதை போட்டுக்கோ. குடு, இந்தா வாங்கிக்கடா. நீக்கு போட்டுக்கணும்னு தோணலமா? இப்ப புதுசா வாங்கின ட்ரெஸ் போட்டுக்க போறியா இல்லையடா? ஆமாண்டா, போட்டுக்கோடா. நீங்க கொடுத்த சட்டை தான் என்னண்ட ஏற்கனவே இருக்கு. நான் இந்த உடம்ப சொன்னேன். அசோக், அசோக், ஐயோ என்னன்னா ஆச்சு இவனுக்கு? என்ன பேசிட்டு போறான்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவனோட உடம்பே நாம கொடுத்த சட்டையா இன்னொரு சட்டை எதுக்குங்கிறான். ரொம்ப பெரிய விஷயமா தான் பேசுறான். ஆனா இந்த வயசுல பேசுறான், அதான் கஷ்டமா இருக்கு. ஐயோ ஏன்னா இப்படி ஆயிட்டான்? நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி இந்த சட்டை நல்லா இருக்குமா, இந்த பேண்ட் நல்லா இருக்குமான்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இவனால எனக்கு எப்பவுமே மனசு கஷ்டம்தான், ஒரு நாளும் சந்தோஷமே இல்ல. போங்க மாமி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சுமங்கலி இல்ல, கண்ணை கசக்கப்படாதும்பா. கண்ணை தொடச்சுக்கோங்க. மாமி, அழுக தானா வருது, கிழமை பார்த்தா வருது. அவளே சங்கடத்தில் இருக்கா, கொடுத்துட்டு போங்க மாமி. இந்தாங்கோ. நல்ல பிறந்த நாள் அதுமா ஒன்னு அழுவிட்டான். சரி, அது போனா போறது. அவன் சுபாவம் அது. நீ பாயசத்தை குடி. நீ கொண்டு வேண்டாம், பாயசம் கேட்கறதாக்கும். எல்லா சுபிட்சத்திலையும் அனுகிரகம் பண்ண ஈஸ்வரன் இந்த ஒரே ஒரு குறைய ஏன் வச்சான்னு தெரியல. போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணேனோ. இங்க பாருங்க, நைட்டு சப்பாத்தி பண்ணிடுங்க. யாரு குடிய கெடுத்தேனோ யாரு கண்டா? அதெல்லாம் நினைக்காதீங்க, எல்லாம் கால போக்குல சொஸ்தமாயிடும். ஏமா, நம்ம அசோக்கோட ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட காட்டலாமே. பாகவதர் அக்கு வேற ஆணி வேற அலசிட்டார். ஒசத்தி ஜாதகம்னார், ஞானஸ்த ஜாதகம்னார். அதுக்கான கிரக அமைப்பெல்லாம் இருக்குங்கிறார். பின்ன என்ன தேமேன்னு இருங்கோ. கால வித்தியாசத்திலையும் இப்படி எல்லாம் நடக்கும். இவன் ஒழுங்கா படிச்சு படிப்பை முடிக்கணுமேனு கவலையா இருக்கு. இன்ஜினியருக்கு படிக்கணும்னா அதுக்கும் நாங்க சேர்க்க தயார். இல்ல டாக்டருக்கு தான் படிக்கணும்னு சொன்னா அதுக்கும் சேர்க்க நாங்க தயார். ஆனா இவன் என்னடான்னா பிஏல சேர்ந்துட்டு ஏதோ ஒப்புக்கு காலேஜ் போயிட்டு இருக்கான். இந்த காலத்துல எல்லாம் எத்தனையோ குழந்தைகள் படிப்பு வசதி இல்லாம இருக்கு. ஆனா இவனுக்கு எல்லா வசதி இருந்தும் எதுலயுமே பிடிப்பு இல்லாம இருக்கான். படிப்பை முடிச்சா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கோ. ஏன் வரப்போறவளும் சேர்ந்து கஷ்டப்படவா? இவனை நம்பி ஒரு பொண்ணெல்லாம் ஒப்படைக்கவே முடியாது. அவனை பார்த்தா அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியே தெரியல. போற போக்க பார்த்தா இவன் ஏதாவது மடத்துல சேர்ந்துருவானோ என்னமோ. இன்னும் என்னெல்லாம் கஷ்டங்களை அனுபவிக்க போறோமோ யாரு கண்டா? நீங்க போய் முதல்ல கோதுமை அரைச்சுன்னு வாங்கோ. ஆமா ஆமா, நான் இப்ப போனதான் சரியா இருக்கும். இல்லன்னா கரண்ட் கட் ஆயிடும், லேட் ஆக்கிடுவான். அப்ப நான் கிளம்புங்க. சில்லறை வச்சுட்டு கேளா? இருக்கு. போயிட்டு வாங்கோ. யார் வரான் பாத்தியா? யாரு? லூசு 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 பையன்.
லூசு பயலே லூசு பயலே லூசு பயலே. ஏ லூசு. ஏண்டாப்பா என்ன சும்மா போற புள்ளைய ஏன் இப்படி பரிகாசம் பண்ற? வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியா? மாமி சும்மா உன் வேலையை பார்த்துட்டு போ மாமி. என்ன சொல்லிட்டாங்க வீட்டு பிள்ளைய? அவனை லூசு பையனை நீ பரிகாசம் பண்ணல? அவனை சொன்னா நீ எதுக்கு மாமி கோவப்படுற? போ. மாமி நீங்க எங்கேயே நிக்கிறீள், மிஷினுக்கு போங்க. இந்த பாரு ஐரே, சொல்லி வை, வம்புலுக்குது மாமி. நம்ம கையில வச்சுக்கிட்டா பேஜார் ஆயிடும். போ மாமி நீங்க போங்க. டேய், உன்னை லூசுன்னு கேலி பண்றா, உனக்கு உரைக்காம இருக்கலாம். நீக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இப்ப என்ன செய்ய போற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? போ, போய் குடு போ. நீ நன்னாவே இருக்க மாட்டேடா. இதுக்கெல்லாம் வட்டி முதலமா சேர்த்து நன்னா அனுபவிக்க போற. நான் மாமி இந்த பக்கம் தானே வருவ, என்னையா கலாச்சிட்டு போற? வா வா மாமி, நீ இந்த பக்கம் தானே வரணும் நாளைக்கு. நாளைக்கு அது உன் கையில இல்லப்பா. தத்துவம் பேசுறாரு ஐயரு. சித்தப்பிரம பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். வாங்கோ வாங்கோ. எப்போ வந்து? நாங்க வந்து 10 நிமிஷம் ஆயிடுத்து. 10 நிமிஷம் ஆயிடுதா? ஆமா ஆமா. நேக்கு சித்த நாழி ஆயிடுத்து. எல்லாம் ரெடியா இருக்கணும். எல்லாம் ரெடியா இருக்கு. குழந்தை அப்பாவை கூப்பிடுமா, நாழி ஆயிடுத்து. அம்மா, சாஸ்திரிகள் வந்துட்டார், அப்பாவை கூப்பிடு. நமஸ்காரம். நமஸ்காரம். வாங்க உட்காருங்க. இதோ அவரை கூப்பிடுறேன். ஏன்னா அவ வந்துட்டானா? சீக்கிரம் வாங்கோ. என்ன போன்ல பேச்சு வேண்டி கிடக்கு. வாங்கோ. ஆமா சார். சரி சார், நான் பாக்குறேன் சார். என்ன என்ன சாஸ்திரிகள் வந்துட்டானா? சார் ஒரு நிமிஷம் சார். வட்டுமே வட்டுமே என்ன? லெட் தம் வெயிட். நான் ஆபீசர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு இருக்கேன். ஓகே சொல்லுங்க சார். என்ன அவளை காத்துன்னு இருக்கானா? சார் ஒரு நிமிஷம் சார். வீட்டுல திவசம், நான் அப்புறமா பேசுறேன் சார். ஓகே. அவ ஏன் இப்படி பிராண வாங்கல? என்ன அவ காத்துன்னு காத்துன்னு இருக்கான்னு சொல்றேன். அவ சும்மா நேரம் உட்காந்துட்டு இருக்கா. சரிண்ணா. இத பாரு, சரி. எனக்கு ஆபீஸ்ல இன்னைக்கு பார்த்து தலைக்கு மேல வேலை இருக்கு. அதனாலதான் இதெல்லாம் யாரையா வச்சு பண்ணி தொடச்சவங்கன்னு சொல்றேன். கேட்க மாட்டேங்கிறேன் சார். நீங்க ஆபீஸ் வேலையில சப்ஸ்டியூட் போடுற மாதிரி இதுல போட முடியாது. நீங்க சங்கல்பம் பண்ணிட்டு சிரார்த்தம் பண்ணினாதான் பித்திருக்கள் அதை ஏத்துப்பா. சாஸ்திரம் அப்படி. என்ன சாஸ்திரமோ என்ன சம்பிரதாயமோ எனக்கு தெரியல. இத பாரு, இதெல்லாம் பழைய காலத்துக்கு வேணா ஒத்துக்கும். அப்பெல்லாம் பெரிய பெரிய பணக்காரா ஜமீன்தார் ஆத்து வாசல உட்காந்துட்டு வேலை வெட்டி இல்லாம திண்ணையில ஒருத்தையாராத்து மம்பெல்லாம் வளர்ந்துட்டு இருந்தா. இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு அப்படி இல்ல. டைம் இல்ல. 24 மணி நேரம் போறல. மாடர்ன் டேஸ். இதுல இவ வேற தேவசம் தர்ப்பணம் சொல்லிட்டு பிரான் எடுத்துட்டு இருக்கா. ஏன்னா தேவசம் பண்றது முழு மனசோட பண்ணாதானே அதுக்கு பலன் உண்டு. எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. ஓகே, எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. நீ என்ன கம்பல் பண்றேன்றதுக்காக தான் வருஷம் இந்த சாதனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். லெஃப்ட் மை செல்ஃப். ஐ அம் நாட் அட் ஆல் இன்ட்ரஸ்டட் இன் தீஸ் ரிச்சுவல்ஸ். ஓகே, என்ன அண்டர்ஸ்டாண்ட். இந்த பாருங்கோ, பித்ருலோகத்துல இருக்கிற உங்க அப்பா அம்மா வயிற்றுக்கு சாதம் போடுறேள். இது ஒரு பிள்ளையோட கடமை இல்லையோ? நான் தெரியாம தான் கேக்குறேன். நாம இந்த அக்னியில போடுற சாதம் எப்படி அவளுக்கு போகும்? ஒருவேளை அக்னி பகவான் ஏதாவது கொரியர் சர்வீஸ் நடத்திட்டு இருக்காரோ? என்ன சும்மா இருங்க. என்னடி கேக்குறேன்ல, கேக்குறது போய் சொல்லுங்க சொல்லுங்க. காஞ்சி மகாபிரிவா சந்திரசேகர சுவாமிகள்ட இதையே தான் ஒருத்தர் கேட்டார். அதுக்கு சந்திரசேகர சுவாமிகள் என்ன பதில் சொன்னார் தெரியுமோ? தந்தி ஆபீஸ்ல போய் வாசகங்களை ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்குறோம். அதை கட்டுக்கடகடான்னு கன்வெர்ட் பண்ணி அதே வாசகங்களை வேற ஒரு ஆபீஸுக்கு அனுப்பிச்சுடுறா. அதே வாசகங்களா அங்க வந்து ரிசீவ் ஆயிடுறது. அதே மாதிரி தான் இங்க அக்னியில கொடுக்குற சாதம் பித்ருக்களுக்கு போய் சேர்ந்துடுறது. இப்படித்தான் பெரியவா சொன்னா. தெரியும் தெரியும். தெய்வத்தின் குரல்ங்கிற புஸ்தகத்துல நானும் படிச்சிருக்கேன். படி, தாராளமா படி. ஒண்ணு வேண்டாங்களே, அதை ஃபாலோவும் பண்ணு. என்ன இதுக்கு கட்டாயப்படுத்துறேன்னு கேக்குறேன் இல்லையா? இது பாருங்கோ, இதெல்லாம் பேச ஆரம்பிச்சா பேசிகிட்டே இருக்கலாம். அதுக்கு ஒரு அளவே இல்லை. நீங்க நாடியாருத சீக்கிரம் போய் பஞ்சகச்சத்தை கட்டிட்டு வாங்கோ, ஆரம்பிச்சுடலாம். என்னைக்கு அவர் பஞ்சகச்சத்தை தானா கட்டின்னு இருக்கார்? வழக்கம் போல நீங்க தான் கட்டி விடணும். அது என்ன சார் கச்சம் கட்டிக்கிட்டு பண்ணணுங்கிறாங்க? சாதாரண வேஷ்டி கட்டிட்டு பண்ணக்கூடாதா? அது ஏன் தாராளமாக பண்ணலாம். நல்ல வேலை ஏதோ இந்த வரைக்கும் வேட்டி கட்டிக்கிட்டு பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்களே சார். இப்போ இது கேள்வி கேட்குறீங்க. எந்த வக்கீலையாவது பார்த்து அது என்ன கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு தான் கோர்ட்டுக்கு போனோம் கேட்குறீங்களா? ஏன் சேப்பு கோட்டு போட்டுக்கிட்டு போயேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சொன்னது கிடையாது.
சரி, ஒரு போலீஸ்காரரை பார்த்து இது என்ன எப்போ பார்த்தாலும் காக்கி சட்டை ஒரு ப்ளூ பேண்ட் போட்டு போய் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டிசிப்ளின், இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள், சில நியமங்கள், மான் தோலில் உட்காந்துக்கோ, பஞ்சகச்சம் கட்டிக்கோ, இந்த மாதிரிலாம் சொன்னால் ஒரு டிசிப்ளினுக்குள்ளே ஒருத்தன் வரான். எந்த டிசிப்ளினும் வேண்டாம், எப்படியோ அப்படி போகிற போக்கில் நான் பாட்டுக்கு உட்காருவேன், பேண்ட்டை போட்டுக்கிட்டு உட்காந்தாலும் உட்காருவேன், ஜர்க்கின் போட்டு உட்காந்தாலும் உட்காருவேன், ஹாஃப் பேண்ட்டோடு உட்காருவேன், இப்போல்லாம் முக்கா பேண்ட்டை போட்டுக்கிறாங்க, முக்கா பேண்ட்டோடு உட்காருவேன். அப்படின்னா அதுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போகிறது. ஒரு ட்ரெஸ் கோடு எதுக்கு வருது? டிசிப்ளினுக்காக வருது. எவ்வளோ விவகாரங்களில் ட்ரெஸ் கோடு இல்லை. ஒரு காலேஜுக்குன்னா பசங்க இப்படி தான் போகணும், ஒரு ஆஃபீஸுன்னா டை கட்டிக்கிட்டு தான் போகணும். எதுக்கு? ஏன் டை இல்லாமல் போனால் என்ன ஆகிடும்? டை கட்டிக்கிட்டு போனால் தான் அங்கே எழுத வருமா, இல்லை காரியம் பண்ண வருமா ஆஃபீஸில்? ஏன் டை கட்டிக்கிட்டு வரான் அப்படின்னு யாரான கேட்குறாங்களா? அதுதான் ஆஃபீஸ் டிசிப்ளின், அதுக்கு கட்டுப்படணும். சூப்பர் ஷாட். அதை சித்த நிறுத்துங்கோ. சிரார்த்தம் பண்றச்ச கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கல, ஸ்ரத்தையா பண்றதுக்கு பேர் தான் சிரார்த்தம். அதை புரிஞ்சுட்டாளா? சரி சொல்லுங்க. அச்சுதாதனமாக அனந்தாதனமாக மாதவாதனமாக கோவிந்தாஜனமாக கேசவ நாராயண மாதவ கோவிந்தா விஷ்ணு மதுசூதன பிரதிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர அபோவ பிரஸ்ய பவித்திரத்தை போட்டுங்க. சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாஜேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் பூஹும். இந்தாங்க பூனலை மாத்திக்கோங்க. அங்கல்ல அங்கல்ல, பஞ்சபாரதத்துக்கு மேல வச்சுக்கோங்க. பிரஜாபதே யத்சகஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் ருதுமிஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜः ஆச்சமனம். பழைய பூனல் கட்டுங்க, அங்க போட்டு கையாளம்பிக்குங்க, அங்க போட்டுருங்க. பின்னதந்தம் ஆச்சம்ய அச்சுதாஜனமாக அபோபப்ரஸ்ய கேசவ நாராயண மாதவ கோவிந்தா விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர. மிஸ்டர் நீலகண்டன், வாங்க மிஸ். நமஸ்காரம். வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல திவசம் இப்பதான் முடிஞ்சிச்சு. நான் வெயிட் பண்றேன் சார், பாத்துட்டு வாங்க. அன்பர் சார், நீங்க மத்தியானம் சாப்பிட்டீங்களா? மணி 12 தான் ஆகுது. நான் எப்போ 1:30 மணி தான் சார் சாப்பிடுவேன். சரி, இன்னைக்கு எங்க வீட்டுல என்னோட உட்காந்து ஒன்னா சாப்பிடுறீங்க, ஓகே? உங்க வீட்டுல திதி நடக்குது. அதான் சொல்றேன், எங்க வீட்டுல வடபாயசத்தோட சாப்பாடு, என்னோட ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்களேன். மன்னிக்கணும், உங்க வீட்டுல நான் இன்னைக்கு சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாதா? ஏன்?
ஏன்னா திதிக்கு செய்யற சாப்பாடை நீங்களும் உங்க குடும்பம் தான் சாப்பிடணும். கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கிடையாது. என்னோட நீங்க உட்காந்து சாப்பிடுறீங்க. ஓகே, எனக்கு உடன்பாடு இல்லை சார். உங்க ஆச்சாரங்கள் என்னால கிட்ட போக கூடாது. இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன், பட் நாட் டுடே. என்ன மன்னிச்சிடுங்க சார். அது என்ன சார், அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு, மற்றவங்க சாப்பிடக்கூடாதுன்னு. அது என்ன மற்றவங்க சாப்பிடக்கூடாது, அவங்க மட்டும் சாப்பிடணும், என்ன ரூல் அது? ரூல்னா சார், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது அந்த தவசத்தை அந்த சிராதத்தை யார் பண்ணுறாங்களோ அவங்க தங்க இஷ்டமானவங்களோடெல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம். மந்திரம் அப்படி தான் வருது. அதாவது எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த சாஸ்திரிகள்கிட்ட இந்த தவசத்தை செய்கிறவர் கேட்பார், அன்னசேஷம் கிங் கிரியதாம். அதாவது நீங்கள்லாம் சாப்பிட்டு மீந்து போனேன் சாப்பாட்டை உணவை என்ன செய்வது, கிம் கிரியதாம் அப்படின்னு. அவங்க பதில் சொல்லுவாங்க, இஷ்டை சக புஞ்சியதாம். அதாவது உனக்கு யார் இஷ்டமோ அவளோடு சேர்ந்து சாப்பிடு அப்படின்னு. பட் இது நாளாவட்டத்தில் இப்படி அதில் இருந்தாலும் நாளாவட்டத்தில் பழக்கத்தில் என்ன வந்து போச்சுன்னா அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க தானே. சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதில் பிராமின்ஸ் மட்டும்தான் சாப்பிட்லான்னு கொண்டுறாங்க. அப்படி கிடையாது, அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் சாப்பிட்றாங்க. வெளியிலேருந்து வந்தாக்க கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் இருக்குது. அப்பா வழி ரிலேஷன்ஷிப், அம்மா வழி ரிலேஷன்ஷிப் கூட சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் சில இடத்துல அது இது அந்தந்த குடும்பத்தில் வந்துட்ட வழக்கம், அவ்வளோதான். இதில் வந்து இவன் சாப்பிடக்கூடாது அவன் சாப்பிடலாம் அப்படின்றது கிடையாது. அப்படின்றது என்னுடைய விளக்கம். சார், என் கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் அசோக்னு பற்றி கொஞ்சம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். அசோகா? அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியுமே. 100 பேருக்கு மத்தியில் இருந்தாலும் அவனை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். 100 இல்லை, லட்சத்தில் ஒருத்தனா இருக்கான். அதான் பெரிய பிரச்சனை. பையன் கொஞ்சம் இன்ட்ரோவேர்ட்டு, மற்றபடி ரொம்ப நல்ல பையனாச்சே. தலைக்குள்ளே இருக்கிற இன்ட்ரோவேர்ட்டு எப்போவாது வெளியில் வருவான். இவன் அப்படி இல்லையே சார். அப்போது அவனை இன்ட்ரோஸ்பெக்டிவ்னு சொல்லாமல் ஒரு விஷயத்தை வருதுன்னு சொன்னோன்னே கடல் பஞ்சு மாதிரி உறிஞ்சிக்கிறான். அப்படிப்பட்ட ஞாபக சக்தி சார். ஒரு தரம் காலையில் 8 மணி நியூஸ் கேட்க மறந்துட்டேன்னு அவன்கிட்ட கேஷுவலாக சொன்னேன். அவ்வளோதான், உடனே அவன் நியூஸை ஒரு வார்த்தை விடாமல் அப்படியே ஒப்பிச்சான். இன்ஃபேக்ட் டிவியில் நியூஸ் சொன்ன ஆளை விட எல்லா வார்த்தைகளும் சரியாக உச்சரித்து சொன்னான். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டோம். தமிழ் ப்ரொஃபஸர் வரதாச்சாரி இதை 8 சித்திகளில் ஒரு சித்தின்னு சொன்னான். கிஃப்டட் பாய்ன்னு சொல்லுங்க. ஆனால் எப்பவும் தனிமையிலே இருக்கான். இதெல்லாம் மற்ற பசங்க கேலி பண்ணுறதுக்கு ஒரு இடமாயிடுறது. சரி, மார்க்கெல்லாம் எப்படி எடுக்கிறான்? 95 குறைஞ்சி மார்க் வாங்கினதே கிடையாது. கிளாஸ் அட்டன் பண்ணுறதே கிடையாது. மரத்துக்கு அடியில் உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு ரிக்ரியேஷன் கிடையாது, விளையாட்டு கிடையாது, எதுவுமே இல்லை. டெண்டுல்கரையாவது தெரிஞ்சு வச்சிருக்கானா இல்லையா? அந்த ஐக்கியூலாம் 0 தான் சார். அவன் வேற ஏதோ லோகத்தில் சஞ்சாரிச்சுட்டு இருக்கான். அதை பற்றி நமக்கு என்ன தெரியும்? அவன் இப்போ எங்கே இருக்கான்? வழக்கம் போல மரத்துக்கு அடியில் உட்காந்து ஏதாவது படிச்சுட்டு இருப்பான். நம்ம அட்டெண்டர் அனுப்பிச்சு கூட்டிகிட்டு வர சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம் சார், நானே இப்போ அவனை இழுத்துன்னு வரேன். மரத்தடியில் அந்த பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கான், நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் போகிறாரு. அந்த மரத்தடியில் ஒரு பொண்ணை போட்டு ஒரு லவ் சீன் போட்டால் பிரமாதமாக இருக்கும் சார். மரத்தடியில் பொண்ணு காலேஜில் லவ் சீன். ஏன் லவ் சீன்னாக்க ஒரு 100 பொண்ணு 100 ஆம்பளை இல்லாமல் லவ் சீனே நடக்காது, அதையும் போட்டுக்கலாமா? உங்களை சொல்லி தப்பு கிடையாது சார். அப்படி ஆகிப்போச்சு. இப்போ காலேஜுன்னா அங்கே பாடம் நடத்தாட்டாலும் பரவாயில்ல, அங்கே புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பசங்க போகாட்டாலும் பரவாயில்ல, கிளாஸ் ரூம் காட்டாட்டாலும் பரவாயில்ல, லவ் சீன் இருக்கணும். அப்படி வந்துட்டோம் இப்போ. இதில் அதெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல இங்கே விஷயமே வேறு, இதில் போய் லவ் சீன் அங்கே போட்டுக்கிட்டு. ஆனால் நம்ம கதையில் லவ் சீன் வரும், கவலைப்படாதீங்க. லவ் சீனா உங்கள் கதையிலையா? அது போதும் சார் எனக்கு. வா பாப்பா அசோக், உட்காரு. இவரோட கிளாஸுக்கு நீ அடிக்கடி ஆப்சென்ட் ஆகிறதா சொல்கிறாரு. இந்த வருஷத்தில் என்னோட ஒரே ஒரு கிளாஸ் தான் அட்டன் பண்ணியிருக்கான். ஆனால் 95% வாங்கிட்டான். நல்ல வேளை, அந்த ஒரு கிளாஸையும் மிஸ் பண்ணியிருந்தா என்ன ஆகியிருக்கும்? 100% வாங்கியிருப்பேன் சார். சாதாரணமாக பேசவே மாட்டான், பேசினா பஞ்ச் லைன் தான். வாட் இஸ் ஈட்டிங் யூ யங் மேன்? நாம் எல்லாம் உணவை நாம சாப்பிட்றதா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில நாம சாப்பிட்ற உணவு தான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருக்க. நீ சொல்றது ஒன்றும் புரியல. காலேஜுக்கு வரும்போது நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாதா? மற்றவங்க எப்படி உன்னை மதிப்பாங்க? மனுஷனா பிறந்தா மற்றவாளுக்காக வாழணும். மற்றவா மதிக்கணுங்கிறதுக்காக வாழ்ந்தா அது வாழ்க்கையாகாது சார். சரி,
ஃபியூச்சர்ல என்ன செய்ய போறதா உத்தேசம்? பாஸ்ட் ஃபியூச்சர் ரெண்டுமே மனுஷனுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிரசன்ட் மட்டுமே போதும். ஹியர் நவ். இப்போ உனக்கு பணம் சம்பாதிக்கணும், பேர் எடுக்கணும்னு ஆசையே இல்லையா? அதனால என்ன பிரயோஜனம் சார்? என்ன பிரயோஜனமா? வாழ்க்கையில பெரிய பொசிஷனுக்கு வரலாமேப்பா. அப்புறம் வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கலாமேப்பா. அப்புறம் கடைசி காலத்தில் நிம்மதியா இருக்கலாமேப்பா. அந்த நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் இப்போதிருந்தே இருக்கலாமே சார். நீ எதையோ தேடுறேன்னு இந்த காலேஜே சொல்லுது. நீ எதப்பா தேடுற? சொல்ல கொஞ்சம், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தெரியல சார், நேக்கே தெரியல. அசோக், மற்ற பசங்களை போல நீ இருக்க ட்ரை பண்ணுப்பா. ஆல் த பெஸ்ட். இப்படிதான் சார் புரியாம குழப்பறான். வீட்டில் எப்படிதான் வச்சு வளர்க்குறாங்கன்னு புரியவே இல்லை. நேற்று தான் ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய ஹியூமன் சைக்கிள்ன்ற புஸ்தகத்தை படித்தேன். இயற்கை அப்பப்போ அசாதாரண மனிதர்களை படைக்கிறது எதுக்கு தெரியுமா? மனுஷன் இப்ப இருக்கிற நிலையை விட உயர்ந்த நிலைக்கு போகணுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு எழுதியிருக்கார். அதனாலதான் ஐன்ஸ்டைன், சர் சி வி ராமன், கணித மேதை ராமானுஜம் இவங்கெல்லாம் சாதாரணமா இல்லாம அசாதாரணமா இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் தான் பிற்காலத்தில் பிரசித்தி பெற்ற மனிதர்களை உருவாக்குறாங்க. இவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறதே மனித குலத்துக்கு எப்பவுமே ஒரு சவால் தான். புரிஞ்சுதா? தலை சுத்துது.